இந்த வீட்டில் பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. அதுக்கு வேண்டி அந்த மனோஜோட மொட்டை ஃப்ரெண்டு வந்து ஒரு லேடியை கூட்டிட்டு வராங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே மாயஜாலம் பண்ற மந்திரவாதி மாதிரி செம கெட்டப்பில் வீட்டுக்குள்ள வராங்க. ஏதோ சத்தம் கேட்குது, யாருன்னு போய் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா. சரி போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க. அவசரமா கதவை கட்ட வந்த விஜயா வந்து அந்த லேடி பார்த்து அப்படியே பயந்து நடுங்கிட்டு நிற்கிறாங்க. யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க தான் வந்து கோஸ்ட் கண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை சொல்றாரு. அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்படின்னா பேய் ஓட்டுறவங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னது பேய் ஓட்டுறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து அரண்டட்டு நிற்கிறாங்க. அந்த லேடி உள்ள வந்த உடனே எல்லா லைட்டையும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னா மனோஜ் வந்துட்டு எதுக்கு எல்லா லைட்டையும் போட சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லா லைட்டையும் போட்டதுக்கு அப்புறமா எல்லா லைட்டும் அவஞ்சு போய் இந்த ஹரிக்கேன் லைட்டு மட்டும் எரிஞ்சுது அப்படின்னா இந்த வீட்டில் வந்து ஒரு ஆன்மா இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரின்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த லைட்டையும் போடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைட்டும் அவஞ்சு எரியுது. கொஞ்ச நேரத்தில் மொத்த லைட்டும் ஆஃப் ஆயிருது. அதை பார்த்த மனோஜ் வந்துட்டு ரோகிணி இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இழுத்து அவர் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறாரு. அம்மா நீங்க சொன்னதை வச்சே இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து அப்படியே அந்த லேடி கிட்ட கேட்குறாரு. நாளைக்கு என்னெல்லாம் கூத்து நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.